இந்த லட்சண வெந்தயத்துல நாங்க அப்டேட்ல இருக்கியா? என்ன பண்றீங்க? கை இருக்குங்கிறதுக்கு நீட்டி அடிச்சிருவீங்களா? மன்னிப்பு கேளுங்க. இவட்டியா என்ன நம்பி வந்த டேரக்டர் மன்னிப்பு கேளுங்க. கேட்க மாட்டேன் அண்ணா, தப்பு பண்ண நீங்க மன்னிப்பு கேட்டே ஆகணும். கேட்க மாட்டேன் அண்ணா, மன்னிப்பு கேட்கணும்னா கேட்க மாட்டேன். நீங்க கேளுங்க. கேட்க மாட்டேன். கேளுங்க. கேட்க மாட்டேன். கேளுங்க. கேட்க மாட்டேன். கேளுங்கன்னு சொல்றேன். கேட்க மாட்டேன். கேளுடா. இந்த ட்விஸ்ட் நல்லா இருக்குது. குல்கந்து சோத்துக்கு சுண்டு வரல சப்பிக்கிட்டு இருந்த உனக்கு முயல் கறி விருந்து கொடுத்தவனா? ஓட்ட ஃபேனு கீழே படுத்து கிடந்த உனக்கு ஏசி கார் ஏசி வீடு இன்ட்ரோடியூஸ் பண்ண வேணாம். அண்ணா, அந்த தகுதி நீ எதுக்கு அப்படி கூப்பிடாத. என்னடா நடிச்சு வீணா போயிருக்க வேண்டிய உடனே கோல்டன் நட்சத்திரமா உயர்த்தின வேணாம். உன் பொண்டாட்டியை நீ டைவர்ஸ் பண்ணிட்டு கிறுக்கு பண்ண ரோட்ல தெரிஞ்சிருக்க வேண்டியவனி. நான் உள்ள புகுந்து அந்த பொண்ணை சமாதானப்படுத்தி குடும்பஸ்தன் இமேஜ் உனக்கு நான் ஏற்றி விட்டேன். ஆனா நீ கைலாசரி விஷயத்துல என் இமேஜ் நீ எரிச்சு விட்ட. அண்ணா, அண்ணே யார் அண்ணே? யாரா அண்ணே? நீ நான் உறவு வைத்து பிள்ளைங்களா? புடா வக்கத்த பையில எங்க அம்மா அப்பவே சொல்லிச்சு, கூத்தாடி பையில நம்பாத, மேக்கப் கழிவுற மாதிரி கழுவிட்டு போயிட்டே இருப்பானுங்க. அதுவும் உன்னை விட வளர்ந்தவன வாழ்க்கை முழுக்க நம்பாத. 420 பீடா வந்து அந்த 420 பிராட வேலையை என்கிட்ட காமிச்சிட்டீங்களா? உன்னாலும் அவளை போய் சாத்தான் நம்ம கதையை கெடுக்க பார்த்தான்.